ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா EE25C01 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கேட் பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின், MCQ மாடலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ த்ரீ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட வச்சு நான் கொடுத்துருக்கேன். கிர்ச்சாஃப் லா, அதில் கேவிஎல் கேசிஎல் ரொம்ப முக்கியம். ஓம்ஸ் லா அண்ட் இட்ஸ் லிமிடேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓம்ஸ் லா நல்லா படிச்சுக்கோங்க. RMS வேல்யூ, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ கீழே கொடுத்துக்க மாடலே இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்ட் பி, இதில் வந்து சர்க்யூட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரும் மோஸ்ட்லி. இதில் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லால மெஷ் அனாலிசிஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடலில் இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து ஓம்ஸ் லாவும் கேட்கலாம். ஸோ ஓம்ஸ் லாவோட அங்கே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லால தான் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லா மாடல்ஸ் கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இதில் இன்னும் வந்து சீரீஸ் அண்ட் பேரல் காம்பினேஷன், அதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட் சர்க்யூட்டும் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் சர்க்யூட் பேஸ்டு தான் வரும். செகண்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு பார்ட்டியை பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடிஷ்னலாகவும் நிறையா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு த்ரீ மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேரடே லா ஆஃப் EMI, இந்த ஃபேரடே லா ரொம்ப முக்கியம். RMS வேல்யூ ரொம்ப முக்கியம். பவர் ஃபேக்டர் அண்ட் அப்பரண்ட் பவர், இந்த அப்பரண்ட் பவர் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ரிலேட்டடாக கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. RMS வேல்யூ ஆஃப் அன் அல்டர்னேட்டிங் பேராமீட்டர், அதோட எக்ஸ்பிரஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்குமே சர்க்யூட் தான், இந்த இதுலேயும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ RMS வேல்யூ பேஸ்ட் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேலே நான் கொடுத்துருக்க கான்செப்ட்ஸும் கீழே வர்ற கான்செப்ட்ஸும் சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கேட்டிருக்க கொஸ்டின், அதில் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் வந்து இம்பிடன்ஸ், கரண்ட், பவர் ஃபேக்டர் இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த யூனிட்ல எர்த்திங்கோட கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் தான் டேரக்டாக அந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அதில் எர்த்திங், அதோட நீடு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு கொடுத்தும் கேட்கலாம், இல்லை காமனாக கூட கேட்கலாம். ஜென்ரேஷன் ஆஃப் சினுசோயிடியல் வால்டேஜ், இது ரொம்ப முக்கியம், இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லோ கலர் ஷர்ட்மே கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 3 இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் அடிஷனலாக நிறைய வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 3ல உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர், அதோட அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. EMF ஈக்குவேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் DC மோட்டார், கண்டிப்பாக DC மோட்டார் ரொம்ப முக்கியம். டார்க் ஈக்குவேஷன் அப்ளிகேஷனை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தேர்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் DC மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல், கண்டிப்பாக DC மோட்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அது போக சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டரும் முக்கியம். இப்போ சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் கேட்கல அப்படின்னா 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஒரு வட்டம் கொஸ்டின்ல. ஸோ யூனிட் 4 இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனர் டயோட், அதோட அப்ளிகேஷன். ஜெனர் டயோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் BJT, இந்த BJT ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. PN ஜங்ஷன் டயோட ஜெனர் டயோட கம்பேர் பண்ண சொல்லலாம், ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கேரக்டரிஸ்டிக் ஆஃப் PN ஜங்ஷன் டயோடோட கன்ஸ்ட்ரக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி செனர் டயோடும் பார்த்துக்கோங்க. அந்த செனர் டயோடு, PN ஜங்ஷன் டயோடு ரெண்டு முக்கியம். அதில் வந்து PN ஜங்ஷன் டயோடு ரிப்பீட்டட், நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்ஸும் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன், இது படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் ரொம்ப முக்கியம். டிமார்கனோட தியரம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிவர்சல் கேட்ஸ் ரொம்ப முக்கியம். வாட்டர் லாஜிக் கேட்ஸ், இது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து NAND அண்ட் NOR கேட் வந்து ஏன் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்றாங்க, அதுவும் வந்து கேட்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். மல்டிப்ளெக்சர், அதோட சர்க்கியூட்ஸ் வரைய சொல்லலாம். SOP அண்ட் POS கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கன்வர்ஷன் பண்ண சொல்ற மாதிரி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு அட்டர் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து ஃபுல் அட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கேட்ஸ் ரிலேட்டடாக கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபார்மேட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக கூட கேட்கலாம், பட் இந்த கான்செப்ட்லேருந்து வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிளிப் ஃப்ளாப் ரொம்ப முக்கியமான ஒன்று, மல்டிப்ளெக்ஸ் முக்கியம். அது ஆக்சுவலாக எல்லாத்துல அப்ளிகேஷனும் ஒன்று வந்திருக்கு இந்த 5 யூனிட் பொறுத்த வரைக்கும். அதில் பர்டிகுலர் எல்லோ கலர் ஷர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அடிஷனல் நிறைய படிச்சுக்கோங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்,
இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த யூனிட் பொறுத்தவரை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இதை வச்சு நீங்கள் இந்த அட்ரஸிங் மோட்ஸு, ஸோ இது போக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் என்ன கேட்கலாம். ஸோ இப்போ வந்து வேறு ஏதாச்சும் இது ரிலேட்டாக இருக்கிற கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், அதோட டயக்ராம் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. வரலாம் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.